இந்த ஜெயபாண்டிய நேற்று 16/2 வாய்தாவில் ஜெயம் 1 நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் விசாரித்தார்கள். நான் அரசு அனுமதியோடு தான் நான் எல்லா வீடியோவும் யூடியூப்பில் பதிவு செய்தேன். 2 ஐஎஸ் அதிகாரிகள் அனீஸ் சேகர் இருக்கும்போதும் பதிவு செய்திருக்கிறேன். சங்கீதா அவர்களும் ஐஎஸ் அதிகாரி இருக்கும்போதும் பதிவு செய்திருக்கிறேன். மதுரைக்கு வந்ததுலேருந்து அந்த யார்கிட்டலாம் தொடர்பு கொண்டிருக்கேன் என்றதெல்லாம் பதிவு செய்திருக்கிறேன். இந்த 2 பேப்பரையும் நான் ஜெயம் 1க்கும் 680J சிபிஐ கோர்ட்டு பிடிஜே ஜெயம் 2 இந்த 5 நீதிமன்றத்துக்கு நான் இந்த 2 பேப்பரையும் நான் அனுப்ப இருக்கிறேன். இன்றைக்கி இதை கொரியரில் அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு அனுப்புகிறேன். இதை நீங்கள் எல்லோரும் இதில் இது ஜெயம் 1 நீதிமன்றம் எனக்கு விசாரணை நகலை எனக்கு ஒன்று அனுப்ப வேண்டும். என் வழக்கை நான் தான் வாதாட வேண்டி ஏற்கனவே சிறையில் இருக்கும்போது சொல்லியிருக்கிறேன். என் மேல் ஒரு வழக்கு இருக்குன்னு நிரூபித்தால் நான் 1,70,70,000 ரூபா அந்த வழக்கறிஞருக்கு தர இருக்கிறேன். இப்போ மீண்டும் வாய்ப்பு கொடுக்குறேன். 680J நீதிமன்றத்தில் 27/2 வாய்தாவில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் மேலே ஒரு வழக்கு நான் அவதாரம் கட்டியிருந்தால் அந்த இதுக்காக நான் 1,70,70,000 ரூபா நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒப்புதலோட என்னைய வெளியே எடுத்த வழக்கறிஞர் யார்? அந்த வழக்கறிஞர் என்னை ஜெயபாண்டி உன்னை நான் வெளியே பெயில் எடுக்க போகிறேன் என்று எனக்கு சொன்னாரா? அந்த சொன்ன வழக்கறிஞரை விசாரிக்கணும். இல்லையா எனக்கு விசாரணை நகல் எனக்கு கொடுக்கணும். இப்போ விசாரணை நகல் எனக்கு லெட்ரு மூலமாக ஜெயம் 1 நீதிமன்றம் எனக்கு அனுப்ப வேண்டும். அதற்காக நான் இந்த நகல் 1 அனுப்புகிறேன் இந்த லெட்டரில். அதே மாதிரி நான் 27/2 வாய்தாவில் இந்த நோட்டீஸு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு திருமண பிரச்சாரம் மூலமாக நான் கொடுக்க போகிறேன். எல்லோரும் வங்கி கணக்கை ஓப்பன் பண்ணுங்கள். அதே மாதிரி 680J நீதிமன்றம் படிக்கிற பிள்ளைங்க அனைவரும் அந்தந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் ஒவ்வொரு மாவட்டத்தை தத்தெடுத்து 2026 தேர்தலுக்கு முன்னாடி படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுங்க. கொடுத்தது பிறகு தேர்தலில் நீங்கள் நிற்கலாம். அதனால் தேர்தல் தேதியை தள்ளி வைக்க சொல்கிறேன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. ஆகையால் தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த அரசியல்வாதிகள் இதில் இருக்கிற வாசகத்தின் அடிப்படையில் நிறைவேற்றுகிறார்களா அல்லது ஜெயபாண்டியன் 75 நாளைக்குள்ளே நிறைவேற்றுறனா? தேதி 680J நீதிமன்றம் வாய்தா தேதி 27/2/2026. அதிலிருந்து 75 நாளைக்குள்ளே இந்த நோட்டீஸில் இருக்கிறத தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் ஒவ்வொரு மாவட்டத்தை தத்தெடுத்து ஜெயபாண்டி படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்குறேன். ஜெயபாண்டி முதலமைச்சரும் இல்லை, ஜெயபாண்டி பிரதமரும் இல்லை, ஜெயபாண்டி மிகப்பெரிய தொழிலதிபரும் இல்லை. ஜெயபாண்டி ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி. ஜெயபாண்டி ஒரு இடிஞ்ச வீட்டில் மழை பெஞ்சா உழுவக்கூடிய வீட்டில். ஜெயபாண்டி ஒரு சைக்கிளுக்கு கூட வசதி இல்லாதவன். ஒரு மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு அனைத்து சாதியை மதத்தை சார்ந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புக்கு சம்பளம் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு. NSM சாகுல் ஹமீது ஐடி மேனேஜர் ஜார்ஜாவிலேருந்து எனக்கு நிதி உதவி செஞ்சுருந்தார் துக்ளக்கு பத்திரிக்கை மூலமாக. அவர் பெயரில் நான் வெளியிடுகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் தத்தெடுத்து அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து விட்டு தேர்தலை நடத்தலாம். நீங்கள் தேர்தல் போட்டியிலையும் கலந்து கொள்ளலாம் என்பதை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதில் காமிச்சிருக்கேன். இன்றைக்கி 17/2 வாய்தாவில் 17/2 அன்றைக்கி இந்த லெட்டரை அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு அனுப்புகிறேன். ரப்பர் சாம்பை சரியாக பதிதாண்டு சோதனை பார்த்துட்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டில் குத்துங்க.
நன்றி வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும். இவிஎம் மிஷின் போட்டி நடத்திட்டு அதுக்கு பிறகு தான் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதே மாதிரி இந்தியா பிரதமர் ஸ்டாலினோ 100 ஓட்டு போடட்டும். இவர் 100 ஓட்டு உதயசூரியனுக்கு போடட்டும். அதே மாதிரி மோடி கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து 100 ஓட்டு பிஜேபிக்கு போடட்டும். நான் 150 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். இதுதான் போட்டி. ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் இந்த மிஷினை பற்றி இந்திய விஞ்ஞானிகளோ தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க இந்தியா சார்பில் ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் பதில் சொல்ல வேண்டும். அந்த பதில் சொல்லி முடிஞ்ச உடனே இந்த இவிஎம் மிஷினில் இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடுவார் நேரடி ஒளிபரப்பில். தமிழ்நாட்டு முதலமைச்சர் 100 ஓட்டு போடுவார் இவிஎம் மிஷினில். ஆனால் நான் 150 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெறுவேன் இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே. அப்போ இந்த நாட்டில் திருட்டு தேர்தலை நடத்துவதற்கு இவ்வளோ காலமும் தேர்தல் அதிகாரிகள் பயன்படுத்தினவர்களை அவர் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும். இந்த இவிஎம் மிஷினில் மோடி 100 ஓட்டு ஸ்டாலின் 100 ஓட்டு போடும்போது ஜெயபாண்டி 150 ஓட்டில் நான் வெற்றி பெற்ற உடனே இந்த இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனை அடைப்பதற்கு அது பயன்படுத்துவேன். அதற்கு பிறகு கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் தேர்தல் ஜெயபாண்டியன் நடத்தி காமிக்கிறேன். அரசு ஊழியர்கள் இல்லாமல் சாமானியர்களை வைத்து. ஏன்னா என் மாணவர்களை வச்சு நடத்தினாலும் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருப்பாண்டு நீங்கள் சந்தேகப்படுவீங்க. என்னுடைய மாணவர்கள் இல்லாமல் சாமானியர்கள் மக்கள்கள் ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களை வச்சு இந்த தேர்தலை நடத்தி காமிக்கிறேன். இந்த தேர்தல் ஒரு ஓட்டு கள்ள ஓட்டு போட்டாலோ அந்த கையில் குத்தி ஓட்டு போடும் முறையில் அந்த ஓட்டு பட்டியை ஒரு பட்டியை தூக்கி ஓடினாலோ நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். அப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்றதை வேடிக்கை பாருங்கள். ஆனைப்படை பூனைப்படை ஆமைப்படையெல்லாம் வச்சுருக்கீங்களா? யாராவது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவன் 1 கோடி ரூபா கட்ட முடியாது, இவன் ஒரு மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் என்னைய மாதிரி பத்திரம் மாதிரி எழுதி இந்த சிபிஐ இது 680 நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுங்க அரசியல்வாதிகள். இல்லை என்றால் இந்த போட்டிக்கு வாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். இந்த லெட்டரை நான் அனுப்புகிறேன் 5 நீதிமன்றத்துக்கும் அதேமாதிரி பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும். இந்த நீதிமன்றத்தை அனுப்பி விடுங்க. இந்த 5க்கு மட்டும் அனுப்புங்க சார். நீதிபதிக்கும் இது பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு என்னுடைய மாணவர் ஆலோசனை சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு அக்னாலஜ்மெண்ட்டுக்கு இந்த லெட்டரை பார்த்தவுடன் ஜெயம் 1 நீதிமன்றம் ஜெயபாண்டிக்கு வேண்டிய அந்த விசாரித்த நகல் 1 எனக்கு லெட்ரு மூலமாக அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அடுத்த டேக்கில்